அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஅஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் தொடராக மார்க்கத்தை நாம் தெளிவாக படிக்க வேண்டும், விளங்க வேண்டும், மக்கள் மத்தியில் எத்தி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சில செய்திகளை நாம் தொடராக பேசி வருகின்றோம். அதாவது ஆரம்பமாக ஆரம்பித்தோம் இந்த முகம் மூடுவது சம்பந்தமாக. சிடிஜேவுடைய உதவி தலைவர் ஷேக் மௌலவி சில்மி ரஷீதி அவர்களுக்காக வேண்டி தான் அதை ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய உதவியினால் தொடர்ந்து அவர் பேசினாலும் பேசாவிட்டாலும் நாம் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், நீங்கள் பேசினாலும் பேசாவிட்டாலும் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன ஒவ்வொரு தவறுகளையும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தும். ஏற்கனவே பல உலமா அறிஞர் பெருமக்களால், உலமாக்களால், பெருந்தகைகளால் இப்படியான செய்திகள் முன்வைக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் மக்கள் மன்றத்தில் நினைவுபடுத்தும் முகமாக உங்களுடைய தவறுகளை, உங்களுடைய பிழைகளை, உங்களுடைய தவறான அணுகுமுறைகளை நாம் மக்கள் மன்றத்தில் மீண்டும் கொண்டு செல்வோம் என்று தொடர்ந்து பேசி வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இறுதியாக சென்ற வாரம் உங்களது சிந்தனைக்கு நாம் முன்வைத்திருந்தோம். அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறு என்று சகோதரர் பிஜி அவர்கள் அவருடைய தஃப்சீரில் 337வது அடிக்குறிப்பில் குறிப்பிட்டிருந்ததை நாம் ஆரம்பத்தில் பிழை என்று எடுத்து காட்டியிருந்தோம். எழுத்து வடிவத்தில் அது சென்ற வாரம், அதாவது ஒளி வடிவத்தில் பேச்சு ரீதியாக வீடியோ பதிவு செய்து வெளியிட்டிருந்தோம். அதற்கு சகோதரர் பிஜி அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், இது பிழை என்ற அடிப்படையில் எனது கிளிப்பை போட்டி காட்டி என்ன செய்திருந்தார், சில பதில்களை சொல்லியிருந்தார். அதற்கு நாம் என்ன செய்திருந்தோம், மீண்டும் அழகான முறையில் ஒரு தொகுப்பை வெளியிட்டிருந்தோம். பிஜி அவர்கள் யூகமாக, கற்பனையாக என்ன செய்கின்றார், கருத்தை குர்ஆன் சுன்னா வழியில் திணிக்கின்றார் என்ற அடிப்படையில் மீண்டும் அவருக்கு நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம். அதை சுருக்கமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு இன்று முக்கியமான ஒரு செய்தியை உங்களுடைய சிந்தனைக்கு நாம் முன்வைக்கின்றோம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், என்னதுன்னு சொன்னால், அதாவது இவர்கள் இன்று தவ்வா களத்தில் ஆரம்பமாக டிஎன்டிஜேயின் கீழாக ஒவ்வொரு பிரான்ச்சாக இயங்கக்கூடிய நேரத்தில், ஒரே அணியாக இருக்கக்கூடிய நேரத்தில் மாற்று மத கொள்கை, அதாவது மாற்று கொள்கை சகோதரர்கள் யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஏனையவங்க இருக்கிறாங்களோ அவங்கள என்ன செஞ்சாங்கன்னா காரசாரமாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. ரெண்டு வடிவத்தில் செஞ்சாங்க. ஒன்று, குர்ஆன் சுன்னா வழியில் உள்ளவர்கள் இவருடைய கருத்துக்களை பிழை என்று சொல்லும் பொழுதும் விமர்சனம் பண்ணாங்க. குர்ஆன் சுன்னாவுக்கு அப்பாற்பட்டவர்களும் இவருடைய கருத்துக்களை பிழை என்று எடுத்து காட்டும் பொழுதும் அவர்களை என்ன செஞ்சாங்கன்னா காரசாரமாக, அசிங்கமாக, அருவருப்பாக விமர்சனம் செஞ்சாங்க. அப்போ இதை நாங்கள் ஆரம்பத்தில் எடுத்து காட்டியிருந்தோம். இப்போ இவங்க இதெல்லாம் செய்வதற்கு அடிப்படை காரணம் என்னென்னு சொன்னால், அதாவது சில ஓரிரு செய்திகளை எடுத்து காட்டி, குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தரை ஒரு சஹாபியை, ஒரு தோழரை ஜக்காத்து எடுக்கிறதுக்கு அனுப்பியிருந்தாங்க. அவர் ஜக்காத்தை கொண்டு வந்துட்டு, இது உங்களுக்கு கிடைச்ச ஜக்காத்து, உங்களுக்குரிய பொருள், இது எனக்கு ஹதியாவாக, அன்பளிப்பாக கிடைச்சது என்று சொன்னாங்க. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, மெம்பர் மேலே ஏறி ஒரு எச்சரிக்கையாக எல்லா மக்களுக்கும் ஒரு உபதேசம் செய்கிறாங்க. இந்த செய்தியை எடுத்துக்காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மானபங்கப்படுத்தினாங்கன்னா மக்களுக்கு மத்தியில், அவரை நம்ம ஏன் மானபங்கப்படுத்தக்கூடாது? அதே போல் இன்னும் சில செய்திகளை சொல்கிறாங்க. இப்போ இதை நாங்கள் அடுத்ததாக வருவோம் இன்ஷா அல்லாஹ். என்னென்ன செய்திகளை அடிப்படையாக வச்சு இப்படி கொச்சையாக, அசிங்கமாக, அருவருப்பாக, அதாவது யாரும் ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் உங்க ஹதீஸ அணுகுன முறைகள் பிழை என்பதை இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைக்க இருக்கின்றோம். அப்போ நம்ம கடைசியாக முன் வச்ச அந்த கிளிப்பில் சகோதரர் பிஜேக்கு என்ன வச்சோம், 38வது அத்தியாயம் 22, 23வது வசனம். அதில் நாங்கள் என்ன வச்சோம்னு சொன்னால், அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பிழை செஞ்சுருப்பாங்க, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டான். பிஜே யூகமாக தான் சொல்கிறார். அவர் ஒரு அரசர், அவர் ஒரு ராஜா. எனவே ஆட்சியாளருக்கு பொதுமக்களுடைய காணியை எடுப்பதற்கு உரிமை இருக்குது, அதை எடுத்திருக்கிறாரு, அதைத்தான் தவறு அல்லாஹ் சுட்டி காட்டிக்கிறான் என்று இவராக யூகமாக சொல்கிறார். இதே பிழைன்னு தெளிவாக விளங்குது பாருங்க. அவர் அரசர், அவர் ராஜா, ஆட்சியாளருக்கு பொதுமக்களுடைய காணியை எடுப்பதற்கு உரிமை இருக்குன்னு சொல்கிறார். இது எங்கேருந்து ஆதாரம் எடுத்தாரோ தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
அப்போ உரிமை இருக்குதுன்னு சொன்னால் எடுத்தவர் ஏன் இஸ்திக்ஃபார் செய்யணும்? அவருக்கு உரிமை இருக்குது தானே. அப்போ உரிமை இருக்குதுன்னு சொன்னால் அவர் எப்படி இஸ்திக்ஃபார் செய்ய முடியும்? அதுவே பிழை என்பது அதுவே முடிஞ்சு, ஒரே வரையில் முடிஞ்சு. சரி, இப்போ நாம் எடுத்து காட்டினோம் அவருக்கு. அதாவது 38வது அத்தியாயம் 22வது வசனம் 23வது வசனம், அந்த ஆடு விஷயத்தில் வந்து தீர்ப்பளிச்சது பிழையாக போயிடுச்சு. ஆடு விஷயத்தில் ஒரு சகோதரருக்கு 99 ஆடும் ஒரு சகோதருக்கு ஒரு ஆடும், அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பு பிழையாக சொல்லிட்டாங்க. அதை நினச்சி தானே செய்கிறாங்க, இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க. அதிலே இருக்குன்னு எடுத்து காட்டியிருந்தோம். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு செய்தி எடுத்து காட்டியிருந்தோம். அதே 38வது அத்தியாயம் 25வது வசனம், அதில் என்ன எடுத்து காட்டியிருந்தோம் சொன்னால், வகஃபர்னா ذَلِكَ, அதை நம்ம மன்னிச்சிட்டோம்ன்ற அல்லாஹ் தஆலா. அப்போ ஏதோ ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு, முன்னுக்கு முதலாவது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அதை நான் மன்னிச்சிட்டோம்னு சொல்கிறான். அப்போ பிஜே என்ன சொல்கிறாரு, அதாவது பொதுமக்களுடைய காணியை அபகரிச்சான்றது வந்து இவரை இப்போ தான் யூகமாக சொல்கிறாரு. இப்போ கஃபர்னா தாலிக்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம், நம்ம அதை மன்னிச்சிட்டோன்னு சொல்லி. அப்போ அது ஏதோ நிகழ்ச்சி நடந்திருக்குது. அப்போ இது குர்ஆனில் இருந்திருக்கணும், ஹதீஸில் இருந்திருக்கணும். பிஜே புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டு பிழையான அணுகுமுறையை கண்டுபிடிச்சிக்கிட்டு அது யூகமாக கற்பனையாக சொல்லிட்டு இது தான் இப்படித்தான் இருக்கணும், அது சந்தேகத்தில் அவர் சொல்கிறார். அப்போ அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், ஃபகஃபர்னா தாலிக்க, அதை நம்ம என்ன செஞ்சோம், மன்னிச்சிட்டோம். அப்போ ஏதோ நிகழ்ச்சி முன்பு சொல்லப்பட்டிருக்குது. என்ன நிகழ்ச்சி? அந்த ஆடு நிகழ்ச்சி தான். அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், அவருக்கு நல்ல தெளிவாக இருக்குதுங்க, நல்ல தெளிவாக இருக்குது. ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்க இல்லை. ஏற்றுக்கொண்டால் நம்மளை அப்படின்றாங்களோ இப்படின்றாங்களோ, ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது என்ற அடிப்படையில் பின்வாங்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம். அவர்கள் பின்வாங்கினாலும் அவர்கள் 100% பிழைதான் என்பதை வந்து நாம் சுட்டிக்காட்டி இந்த செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. அதே போன்று பாருங்கள், அடுத்ததாக நம்ம சுட்டி காட்டியிருந்தோம். சரி, அதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னால் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு நெருக்கமான வச்சு தான் நாங்கள் முடிவுக்கு வரணும். புகாரில் 3427வது ஹதீஸில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பளித்தாங்க 2 சகோதரிகளுடைய விஷயத்தில். அந்த பிழையை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த 2 சகோதரிகளும் சுலைமான் நபிட்ட வாராங்க. சுலைமான் நபி தீர்ப்பளிக்கிறாங்க. அப்போ ஒருவேளை இது சில இதுவாகவும் இருக்கலாம், அதுதானே, அதை நினச்சி இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்கலாம், கொஞ்சம் நெருக்கமாகவும் இருக்குது என்பதையும் எடுத்து காட்டியிருந்தோம். அதுக்கு அடுத்ததாக 3வது அத்தியாயம் 161வது வசனத்தில், அதாவது ஒமா கானலி நபியின் ஐயகுல்ல, எந்த அதாவது நபிக்கு மோசடி செய்வது தகுமானதல்ல, அனுமதிக்கப்பட்டதல்ல. அந்த குர்ஆன் வசனத்துக்கு இந்த செய்தி முரணாக இருக்குது. நபி வந்து மோசடி செய்வதற்கு அனுமதி இல்லை, தகுமானதல்ல. அந்த செய்திக்கு நீங்கள் யூகமாக சொன்ன செய்தி முரண்பாடாக இருக்குது என்பதை எடுத்துக்காட்டியிருந்தோம். அதுக்கடுத்து என்ன எடுத்துக்காட்டுன்னு சொன்னால், சரி எல்லாமே ஒற்றுமே, பிஜே வந்து யூகமாக தானே சொல்கிறார். அவன் இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன் என்ற அந்த ஹதீஸ் எடுத்துக்காட்டி அந்த செய்தியை சொல்லி காட்டி, ஆகவே சந்தேகம் பிஜே இருக்கக்கூடும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போ அந்த கூடும் வந்து என்ன செய்யணும், இந்த ஹதீஸை வச்சு நாங்கள் ஒதுங்கிக் கொள்வோமே, ஈமானை பாதுகாக்கக்கூடிய நிலையை நாங்கள் எடுத்துக்காட்டியிருந்தோம். அவர் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் அந்த விஷயத்தில் தெளிவாக நான் என்ன செஞ்சுருக்கிறோம், பிஜேக்கு மட்டுமல்ல, இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட டிஎன்டிஜியாக இருக்கலாம், அல்லது டிஎன்டிஜியிலிருந்து பிரிஞ்ச அந்த பக்கம் இந்த பக்கம் பிரிஞ்ச அல்லது வெளியே வந்து தனியாக உருவாக்கிய எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அதே கருத்து இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஒரு தடவை திருப்பி பாருங்கள். இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்க, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறீங்க, இப்போ சொல்லப்பட்ட செய்திகள்லாம் சரிதானா பிழைதானா, அந்த இடத்துல நாங்கள் பதட்டத்தோட அவசரத்தோட எதையும் ஆய்வு செய்யாமல் தேடாமல் பார்க்காம 4 பேர் சொன்னதை கேட்காம நம்ம அதில் இருந்தோமே, இப்போ என்ன செய்வோம், கொஞ்சம் ஒரு தடவை திருப்பி பார்ப்போம், சொன்னதெல்லாம் சரிதானா என்பதை என்ன செய்யுங்க, ஒரு தடவைக்கு திருப்பி பாருங்க. மறுமையில் வெற்றி அடைய வேண்டும். இது வந்து நீயா நானா போட்டி கிடையாது. யார் வெற்றி பெறுவது, யார் வெல்லப் போவது, யார் கலக்கப் போவது, அந்த நிகழ்ச்சி இல்லை. இது மார்க்கத்தை விளங்கக்கூடிய நிகழ்ச்சி இது. ஆகவே அந்த மார்க்கத்தை விளங்கக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து யார் எங்களுக்கு எடுத்துக்காட்டினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாங்கள் வரலாறுல பார்க்குறோமா இல்லையா? லபீத் என்பவன் என்ன செய்கின்றான், ஒரு கவிதையை படிக்கின்றான். லபீத் என்பவன் ஒரு முஷ்ரிக். அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன சொல்கிறாங்க, லபீத் என்பவன் முஷ்ரிக்காக இருந்தாலும் கூட அவனால் படிக்கப்பட்ட கவிதைகள் ஈமான் தொக்கி நிற்குதுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஆள் முக்கியம் இல்லை, செய்தி முக்கியம். அதாவது ஆயத்துல் குர்ஸியுடைய முக்கியத்துவத்தை சிறப்பை ஷைத்தான் செய்கின்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுக்கு எடுத்து காட்டுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்துகிறாங்க, ஆள் முக்கியம் இல்லை, தகவல் தான் முக்கியம், அந்த செய்தி முக்கியம், செய்தி சரியாக இருக்குதா எடுத்துக்கொள்ளணும். ஆகவே அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார், இவர் நம்மார் இல்லையே, அவர் அவருடைய ஆளே, நம்முடைய எதிரியே, அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க,
விஷயம் சரியாக இருக்குதா, குர்ஆன் ஹதீஸுக்கு பொருத்தமாக இருக்குதா, நெருக்கமாக இருக்குதா, குர்ஆனில் இருந்து ஹதீஸ் எடுத்து காட்டப்படுதா, எடுத்து நடப்போம் என்ற ஒரு அடிப்படைக்கு வாங்க. இஹ்லாஸோடு செயல்படுங்க. நீங்கள் என்ன செய்வீங்க, கொண்டு போகிற அமைப்புகள், கொண்டு போகிற தாவா பணிக்கு அல்லாஹ் தஆலா ஒத்துழைப்பு வழங்குவான், வெற்றியடையும் என்பதை நீங்கள் விளையும் கொள்ளுங்க. இல்லாட்டி போகிற போக்கிலே அப்படியே சிதறி கொண்டே போகும் என்பதை விளையும் கொள்ளுங்க. அடுத்ததாக நம்ம என்ன சொல்ல வாரோன்னு சொன்னால், ஏற்கனவே அறிவிச்சிருந்தோம். என்ன அறிவிச்சிருந்தோம்? நாங்கள் ஒவ்வொன்றா சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு அடுத்து வரக்கூடிய செய்தி வந்து நீங்கள் அடிக்கடி சொன்னீங்களே, அதாவது பால்குடி சம்பந்தம் சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட சம்பவத்தை நாங்கள் எடுத்துக்காட்ட அடுத்த வாரம் அது தெளிவாக வரும். 3 விஷயத்தை நீங்கள் அதில் முன் வச்சுக்கிறீங்க. ஒன்று ஆபாசம். ஆபாசம் என்பதற்காக வேண்டி அந்த ஹதீஸ் நாங்கள் தூக்கி வீசுகிறோன்னு சொன்னீங்க, ரைட். ரெண்டாவது, நபியவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்டிருக்குது. நபியவர்கள் மீது இட்டுப்பட்டதன் காரணமாக அதை நாங்கள் என்ன செய்கிறோம், இட்டு கட்டியதன் காரணமாக தூக்கி வீசுகிறோம் அப்படின்னீங்க, ரைட். மூணாவது, குர்ஆனுக்கு முரண். இந்த மூணையும் இன்ஷா அல்லாஹ் இது ஆபாசமா, இது ஆபாசம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொன்னால் குர்ஆன்லையும் ஹதீஸில் நிறைய ஆபாசம் சம்பந்தமான செய்தி வந்திருக்குது. அப்போ தூக்கி வீசுதா இல்லையா என்பதை நிறைய ஹதீஸ் தொகுத்து வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ், அடுத்த வாரம் வரும். அதே போன்று இது இட்டுக்கட்டப்பட்டதா, நபியவர்கள் காலத்தில் இந்த செய்தியை வச்சு நிறைய பேசப்பட்டிருக்குதா என்பதை தெளிவுபடுத்துவோம் இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை. அதே போல் இது குர்ஆனுக்கு முரண் இல்லையா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வரும், எதிர்பாருங்க. இப்போ இந்த வாரம் என்னன்னு சொன்னால், நம்ம சொன்னது போல் இந்த இவங்க பேசிகிட்டு இருந்த அசிங்க அருவருப்பாக, அவர் பால் குடிப்பாரா, இவர் பால் குடிப்பாரா, இவன் பொன்னையன், இவர் ஆம்பளை விடமாட்டான், இவன் பொம்பளை விடமாட்டான், இப்படி அசிங்கமாக பேசுனாங்களே, இதுக்கெல்லாம் என்னது, எந்த அளவுக்குண்டா அதாவது அவர்கள் அசிங்கமாக நிர்வாகத்தினர் பேசும்போது கை கட்டி வேடிக்கை பார்த்தாங்க, சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அதே நிர்வாகத்தில் உள்ளவங்க, அதே பிஜேஏ, அதே தலைவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அசிங்கமாக பேசுகிறாங்க. அதான் சொல்லுவாங்க, இந்த முன்கடன் பின்கடன் சொல்லுவாங்க, மன் லஹிக்க லொஹிக்க, யார் சிரிக்கிறானோ அவன் சிரிக்கப்படுவான். அன்றைக்கு கை கட்டி அப்படியே வேடிக்கை பார்த்துருந்தது. பேசட்டும் நம்மால் பேசலாம், பேசட்டும் பேசு எல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. இன்னைக்கு கை கட்டி வேடிக்கை பார்த்த தலைவரை பார்த்து சேதி இப்ராஹிம் என்ன சொல்கிறாரு, டம்மி பீஸாம். யாரையோ டம்மி பீஸுண்டாங்க, இப்போ அவரை பார்த்து டம்மி பீஸாம். இப்போ டம்மி பீஸ்லாம் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் மாபெரும் அறிஞர், அவ்வளோ உச்சக்கட்டமான அறிஞர், ஆய்வாளர், பேச்சாளர், இவரை விட்ட ஆள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவர் சொல்கிறார் டம்மி பீஸாம். தான் வளர்த்த, அதாவது தன்னுடைய பாசறையில் வளர்ந்த ஒருவர் தாவாக்களத்துக்கு எதிரிகளை அசிங்கமாக அருவருப்பாக, அதாவது தனக்கு எதிரான கருத்துக்களுக்கு சொல்ல வைக்கக்கூடிய இந்த சையது இப்ராஹிம் வந்து இப்போ பிஜேயை பார்த்து டம்மி பேச ஒன்றும் இல்லை, அது புஸ்வானம் அப்படின்னு சொல்கிறார். சிரிப்பு போலீஸாம். அதாவது சிரிப்பு போலீஸ்னா ஒன்றும் இல்லை. அதை விட இன்னொருத்தர் பேசுகிறார், கோவை ரஹமத்துல்லா. பிஜே வந்து வெளியே பேசுகிறார், நான் வரும்போது 3 கோடி இருந்துச்சு, இல்லை 7 கோடி இருந்துச்சு, 9 கோடி இருந்துச்சு, 11 கோடி இருந்துச்சு, இல்லை இப்போ தான் கணக்கு சரியாக வந்திருக்குது, 19 கோடி 34 லட்சம் அப்படி கணக்கு சொல்கிறார் தானே. இதை கிண்டல் அடித்து நக்கல் அடித்து எல்லாம் அவங்களுக்கு கீழே இருந்தாங்க, மற்றவங்களுக்கு நக்கல் அடிக்கும்போது அப்படியே சிரிச்சுட்டு இருந்தீங்க தானே. இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, இவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறாரு, இவர் 3 கோடின்றாரு, திருப்பி 7 கோடின்றாரு, 9 கோடின்றாரு, 11 கோடின்றாரு. கேட்குறாரு, என்ன 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 உளர்றா, என்ன குடிச்சிருக்கிறியா, எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு பாருங்க, என்ன குடிச்சிருக்கிறியா, என்ன உளர்றா, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் ஏன், ஆரம்பத்தில் அழகான ஒரு ஒழுக்கம், ஒரு ஒழுங்குமுறை, ஒரு அழகான ஒரு வழிகாட்டில் காட்டின ஒரு பக்குவப்படுத்தியிருந்தால் இந்த வார்த்தை வருமா? இப்போ நாங்கள் சொல்கிறோம் இதுவும் பிள்ளைத்தான், இப்படி பேசுவதும் பிள்ளை, இப்போ நீங்கள் பேசுகிறதும் பிள்ளை தான் என்பதை இப்போ அவர் வெளியே போயிட்டாரு, இப்படி இருக்கிறாரு என்பதற்காக வேண்டி இப்போ பேசக்கூடிய பேச்சுக்களையும் அவருக்கு பேசக்கூடிய பேச்சுக்களையும் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம், அதுவும் பிள்ளை தான். அதனாலே நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். இப்போ நீங்கள் கொச்சையாக அசிங்கமாக அவரை பேசுவதன் மூலமாக நீங்கள் என்ன செய்வீங்க, பாரிய தாக்கங்களுக்கு ஆளாக்கப்படுவீங்க. அல்லாஹ் தஆலா ஒரு இழிவான நிலைக்கும் கொண்டு வரும். அப்படி பேச முடியாது. உண்மையோ பொய்யோ, இஸ்லாம் என்ன சொல்லுது, இந்த செயல் நாங்கள் பேச இருக்கிறோம், உண்மையாக இருந்தாலும் சரி பொய்யாக இருந்தாலும் சரி எப்படி நாங்கள் அணுகணும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. மார்க்கத்தை விட்டுட்டு எங்களுக்கு பின்னால் பெரிய க்ரௌட் இருக்குது, எங்களுக்கு பின்னால் பெரிய கூட்டம் இருக்குது, எங்களுக்கு பின்னால் பெரிய நிர்வாகம் இருக்குது, எங்களுக்கு பின்னால் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது, அதனால் நாங்கள் தைரியமாக பேசலாம் என்று பேசலாம். இன்றைக்கி பேசியவங்க தானே பிரிஞ்சு அப்படியே என்ன செய்யப்பட்டிருக்குது, அதாவது தனித்தனியாக மாறி மாறி இழிவுபடுத்தக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ்வை மறந்து பேசாதீங்க. உண்மையில் குற்றங்கள் நடந்திருந்தாலும், பிள்ளைகள் நடந்திருந்தாலும், தவறுகள் நடந்திருந்தாலும் என்ன செய்யணும்,
அதை அப்படியே மறைக்கணும் இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? ஆக இப்போது நீங்கள் பிஜே பேசுவதும் பிழை என்பதை வந்து என்ன செய்கிறோம், நாங்கள் உங்களுடைய சிந்தனைக்கும் கொண்டு வந்து கொண்டு இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய செய்தியை டிஎன்டிஜியாக இருக்கலாம், எஸ்எல்டிஜியாக இருக்கலாம், சிடிஜியாக இருக்கலாம், அல்லது YMJயாக இருக்கலாம், அல்லது NF அதாவது பிஜேவுடைய அதாவது நேஷனல் தௌஹீத் ஃபெடரேஷன் NTJ ஆக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஆறுதலாக அமைதியாக நிதானமாக என்ன செய்யுங்க யோசித்து நம்ம இது இந்த ஹதீஸுகளை வச்சு அணுகுன முறை சரியா பிள்ளையா என்பதை என்ன செய்யுங்க ஒரு தரம் பாருங்கள். அப்போ அந்த என்ன செய்தியை வைக்கிறாங்கன்னு அந்த மானபங்கப்படுத்துறதுக்கு பிறகு இழிவாக பேசுகிறதுக்கு முக்கியமாக 3 செய்தியை அடிக்கடி சொல்லிட்டு வந்தாங்க. ஒன்று என்னென்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்ன செய்தி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பனு சுலைம் குலத்தாரிடம் ஒரு நபித்தோழரை அனுப்புகிறாங்க. அவர் யார்? இப்னுல் உத்பியா என்ற ஒரு நபித்தோழரை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுப்புகிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் 3740வது ஹதீஸ் இலக்கத்தில் இருக்குது. அப்போ இப்படி அந்த தோழரை அனுப்புகிறாங்க. அவர் போய் ஜக்காத்தெல்லாம் அப்படியே வசூலிச்சுட்டு வாரார். வசூலிச்சுட்டு வந்து இப்போ சொல்கிறாரு, கால ஹாதா மாலுக்கும், இது வந்து உங்களோட மால், உங்களுடைய பொருள், உங்களுடைய அந்த ஜக்காத்தாக தரப்பட்ட உங்களுடைய பொருள். வஹாதா ஹதியத்துன், இது வந்து எனக்கு ஹதியாவாக கிடைச்சது, அன்பளிப்பாக கிடைச்சது அப்படின்றான். இப்போ நபி அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. என்ன செய்கிறாங்க, மெம்பருக்கு மேலே ஏறுறாங்க. ஏறி கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹல்லா ஜலஸ்த ஃபி பைத்தி அபீக வ உம்மிக ஹத்தா தஅதீக ஹதியத்துக. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க வந்து கொஞ்சம் கோவம் வந்து என்ன செய்கிறாங்க, நீங்கள் உங்களோட வாப்பாட வீட்டில் அல்லது உம்மாட வீட்டில் அப்படி சும்மா இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹதியா எல்லாம் உங்களுக்கு தேடி வருமா, இந்த இதெல்லாம் உங்களுக்கு தேடி வருமா என்று சில மறுமை சம்பந்தமான அந்த மோசடி சம்பந்தமான சில எச்சரிக்கை தொடர்ந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. இது வந்து முஸ்லீம்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் 3740வது ஹதீஸ் இலக்கத்தில் இருக்குது. இது போல் நிறைய ஹதீஸ் அப்படியே வருது, இது சம்பந்தமான நிறைய ஹதீஸ் நிறைய இருக்குது. சரி, இப்போ இந்த ஹதீஸை காட்டி பார்த்தீங்களா, நிறைய சஹாபாக்களுக்கு மத்தியில் அவரை வந்து ரசூலை மானபங்கப்படுத்திட்டாங்களே, அப்பயே நாங்கள் மானபங்கப்படுத்தக்கூடாது. எப்படி ஆதாரம் பிடிக்கிறான் பாருங்கள். அதே போல் இன்னொரு செய்தியை கொண்டு வருவாங்க, அல் ஜரஹ் வ தஅதீல். அதாவது இந்த அறிவிப்பாளர்கள் வரிசை இருக்குது தானே, இந்த அறிவிப்பாளர்கள் சம்பந்தமாக லட்சக்கணக்கான அறிவிப்பாளர்கள் பட்டியலை வந்து ஒவ்வொரு பேரறிஞர்கள் துறை சார்ந்தவர் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் இனங்கண்டிருக்கிறாங்க. இவர் வந்து பொய்யர், இவர் வந்து நல்லவர், இவர் வந்து இட்டுக்கட்டக்கூடியவர், இவர் வந்து மறதியாளர், இப்படி என்ன செஞ்சுக்கிறாங்க வகைப்படுத்தி நெறிப்படுத்தி இதை வந்து ஒரு ஹதீஸை வந்து சஹீஹான ஹதீஸ் அல்லது லைஃபான ஹதீஸ் அல்லது மௌதுஆன ஹதீஸ் அல்லது ஷாதான ஹதீஸ், இப்படி ஒவ்வொரு ஹதீஸுடைய தரங்களை பிரிக்கிறாங்க. பிரிக்கிறதுக்கான இங்கே என்ன அடிப்படை என்னன்னு சொன்னால், அந்த அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்களே நபி தோழர்களிலிருந்து அந்த கடைசியாக சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிதாப் சொந்தக்காரரான அந்த இமாம்கள் வர அதுக்கு இடைப்பட்டவங்களை வந்து தரம் பிரிப்பாங்க. இப்போ அவங்கள சில குறைகள் இருக்குது தானே பாருங்கள், அவங்களே குறைய பேசிக்கிறாங்கண்டா. அவர் வந்து பொய்யர்னு சொல்லியிருக்கிறாங்க, அவர் வந்து இட்டுக்கட்டக்கூடியன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவர் வந்து மறதியாளன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவர் வந்து இப்போ ஒன்று பேசுவார் பிறகு ஒன்று பேசுவார்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அவங்களோட குறைகளை சொன்னாருன்னு அப்போ நாங்கள் ஏன் குறைய பேசக்கூடாது என்ன ஆதாரம் பாருங்கள். அவங்க அந்த இது சொல்கிறாங்களாம், இது வந்து ஆதாரமாக எடுத்து என்ன செய்கிறாங்க, பிறரை வந்து இஸ்மாயில் சலஃபி வந்து உம்மாட்ட பால் குடிப்பாரா, தாத்தாட போய் பால் குடிப்பாரா, அவன் பொண்ணையே நான் ஆம்பளை விட மாட்டான்னு சொல்லி அசிங்கமாக அருவறுப்பாக பேசுறது. இது வந்து தாவாவுடைய உங்களோட யுக்தி உண்டு. உங்கள் இந்த யுக்தியை பிழையாக பயன்படுத்திய காரணமாகத்தான் தாவாவுக்கு அருவறுப்பான குர்ஆனுக்கு மாற்றமாக ஹதீஸுக்கு மாற்றமாக யுக்தியை பயன்படுத்தியனால தான் இந்த சீரழிவு இன்னைக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இது என்ன செய்யறா, அது கருத்தாக தானே அணுகணும், கருத்தால் தானே நாங்கள் எதிர்க்கணும் அல்ல வெல்லணும் அல்ல முன்வைக்கணும். இப்படி செய்கிறது இல்லை. இவர் நம்மளுக்கு எதிராக கருத்தை சொல்கிறாரா விடக்கூடாது, அவர் மானத்தில் கையை வைப்போம், அவரோட பொண்டாட்டியை இழுப்போம், அவரோட உம்மாவை இழுப்போம், அவரோட தாத்தாவை இழுப்போம். அப்போ இப்படி தவறாக இது ஒரு சாணைக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க, ஒரு யுக்தி இது அன்புக்குரியவர்களே. அப்போ என்ன செஞ்சாங்கடா, அப்போ இப்படியான செய்தியில் ஆதாரம் கொண்டு வந்தாங்க. இன்னொரு செய்தியை சொன்னாங்க. என்ன செய்தி சொன்னால், அதாவது ஃபாத்திமத்து பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சம்பந்தமான ஒரு செய்தி. அது என்னென்னு சொன்னால், அவங்கள வந்து 2 பேர் வந்து நிக்கா திருமணம் செய்வதற்கு வந்து கேட்குறாங்க. ஒன்று முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, அடுத்தது அபு ஜஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இப்போ ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, யார சொல்லலாம், இந்த 2 பேர் என்னை பெண் கேட்டு வந்திருக்கிறாங்க, திருமணம் முடிப்பதற்கு நாடுறாங்க, நான் யாரை முடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஆவியா வந்து கொஞ்சம் செலவழிக்கிறத வந்து கொஞ்சம் சுருக்கிக் கொள்வார், ரொம்ப கைவீசி செலவு செய்ய மாட்டார். அதே போல் வந்து அபு ஜஹம் என்பவர் வந்து பெரம்பு எடுத்தால் கீழே வைக்க மாட்டார்,
அதாவது எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் ஏசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பார். அதை விட நீங்கள் என்ன செய்யுங்க, உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள திருமணம் முடிச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எடுத்துக்காட்டி பார்த்தீங்கன்னா முஆவியாவுடைய குறையை வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அதே போல் வந்து அபூ ஜஹமுடைய குறையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இப்படி சில செய்திகளை எடுத்துக்காட்டி அப்போ நாங்கள் ஏன் பேசக்கூடாது என்று தாவாவை கொச்சப்படுத்தக்கூடிய சீரழிச்ச காட்சிகளை நாங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்தோம். அப்போ இது உண்மையிலே சரியா, இது பிழையா என்பதை தான் இந்த செய்தியின் ஊடாக உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைக்கின்றோம். பொதுவாக நீங்கள் விளையம் கொள்ளுங்கள், இவங்களுடைய இந்த செய்தி இருக்குது தானே, இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? குர்ஆனுக்கு சரியான ஹதீஸ் முரண்பட்டாலும் அந்த சரியான ஹதீஸை தூக்கி வீசணும். ஆனால் இவங்க இதெல்லாம் தூக்கி வீசலை. ஏன் தெரியுமா? இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தூக்கி வீசலை, வீசக்கூடிய ஹதீஸ் அல்ல. இவங்களுடைய அடிப்படையில் பார்ப்போம் என்று சொன்னால் இவங்களுடைய கான்செப்ட் என்ன? குர்ஆனுடைய வசனங்களுக்கு சரியான ஹதீஸ் முரண்பட்டாலும் சரியான ஹதீஸை தூக்கி வீசுவோம். அப்போ இதை தூக்கி வீசலை, உங்களுடைய அடிப்படையில் ஏன் தூக்கி வீசலை? இது முரண் அல்ல, முரண் தானே, அது முரண் இது முரண் என்று நிறைய ஹதீஸை கிட்டத்தட்ட 100 அல்லது 90க்கும் மேற்பட்ட ஹதீஸை வீசிக்கலாம் இல்லையா? இதைத்தானே வீசணும். ஆனால் ஏன் வீசலை தெரியுமா? இவங்களுக்கு அதை அணைச்சிக்கிட்டாங்க. இதை வீசணும்னா நம்ம வந்து அவனை மானவங்கப்படுத்த இயலாவே, இவனை மானவங்கப்படுத்த இயலாவே, அவனை அசிங்கமாக பேச இயலாவே, அவனை அருவருப்பாக பேச இயலாவே, அவனை கொச்சப்படுத்த இயலாவே, இதை நாங்கள் தூக்கி ஆதாரம் காட்டுவோம். சரி பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஜ்தனிபு கஸீர மினல் லன்னி, அதிகமாக சந்தேகங்களை விட்டு என்ன செய்யுங்க, ஒதுங்கிக் கொள்ளுங்கள். இன்ன பஅலல் லன்னி இஸ்முன், அதாவது எண்ணங்களில் சில விஷயங்கள் பாவமாகும். இப்போ இந்த குர்ஆன் வசனத்துக்கு முரணா இல்லையா? பாவம், அதாவது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி நடந்திருக்குமோ இப்படி நடந்திருக்குமோ, அவனை பொண்டாட்டி விபச்சாரம் செஞ்சிருப்பாளோ, அவன் ஆம்பளுக்கு பின்னால் போயிருப்பானோ, பொம்பளை பின்னால் போயிருக்கு, நீங்கள் எதையும் பார்க்கலையே, எல்லாம் யூகம் தானே, சந்தேகம் தானே. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சந்தேகத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கன்றான். அப்போ இந்த செய்திக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் அந்த ஜக்காத் சம்பந்தமான ஹதீஸாக இருக்கலாம், அல்லது ஃபாத்திமத்து பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சம்பந்தப்பட்ட ஹதீஸாக இருக்கலாம், எல்லாம் முரண் தானே. அப்போ முரண்டு அதை நீங்கள் தூக்கி வீசணும். நீங்கள் ஆதாரம் எடுக்க இயலாவே, எப்படி எடுத்தீங்க நீங்கள்? அப்போ உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இல்லை. இதுதாங்க அடிக்கடி ஆரம்பத்தில் சில்மிக்கு பேசும்போது, சில்மி மூளைக்கு பேசும்போது சொன்னோம், நீங்கள் வந்து ஒரு கொள்கையில் உறுதியாக இருக்க மாட்டீங்க, தெளிவில்லாமல் இருக்கிறீங்க. ஒரு கட்டத்தில் குர்ஆனுக்கு முரண் சொல்கிறீங்க, ஒரு கட்டத்தில் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஒரு கட்டத்தில் அறிவுக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஒரு கட்டத்தில் செய்து காட்டுங்கன்றீங்க. என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? இப்போ உங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு இல்லை நாங்கள் குர்ஆனுக்கு முரண்பட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து வீசுவோம், மற்றதை வீச மாட்டோம். சில ஆளுக்கு எல்லாம் வீசுறது. இப்போ நீங்கள் வீசப்பட்ட செய்தியை எடுத்து பாருங்கள். இப்போ நிறைய ஹதீஸுக்கு, வீசப்பட்ட ஹதீஸுக்கு குர்ஆன் வசனம் தேடிட்டு இருக்கிறாங்க. நேரத்தோட வீசிட்டாங்க, வீசிட்டு இப்போ என்ன செய்யறது, ஏதாச்சும் ஒரு குர்ஆன் வசனத்தை வளைச்சி இல்லைந்தா இதுக்கு முரண் தானே அப்படி காட்டுறதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் முடியலை. அன்புக்குரியவர்களே, அப்போ உங்களோட கொள்கையில் உறுதியாக இல்லை. அப்போ குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்டா இந்த சொல்லி காட்டினால, இப்போ நாங்கள் சொல்லி காட்டின 3 ஹதீஸ் இருக்குது, செய்திருக்கிறே, இது எல்லாம் என்னன்னு சொன்னால் இப்படியான குர்ஆன் வசனத்துக்கு முரணாக தான் இருக்குது. அவங்க தான் தூக்கி வீசணும். முரண் அல்ல. நாங்கள் பின்னுக்கு வாரம் என்ன தெளிவுன்னு சொல்ல வாரம். நபி அவர்களுக்கு இப்படி பேசுவதற்கு அனுமதி இருக்குதா இல்லையா, அல்ல அனுமதி கொடுத்துருக்கிறானா இல்லையா என்பதை நாங்கள் தெளிவுபடுத்திட்டு இந்த பிரச்சனையை முடிஞ்சு. இவங்க சரியாக ஹதீஸ் அணுகலை, மார்க்கத்தை அணுகலை, கூட்டத்தை பார்த்தாங்க, பணத்தை பார்த்தாங்க, கோடி கோடியாக பணம் இருக்குது, கூட்டம் அந்த லட்சக்கணக்கில் இருக்குது, ஆக எங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படின்ற தைரியத்தை என்ன செஞ்சாங்கன்னா அசிங்கப்படுத்துனாங்க, கேவலப்படுத்துனாங்க. யார் முன்னுக்கு வாரன்னு பார்ப்போமே, வாரம் வா, உன்னை பொண்டாட்டி இழுத்து பேசுகிறேன், அம்மா இழுத்து பேசுகிறேன், தாத்தா இழுத்து பேசுகிறேன், முன்னுக்கு வந்து பாருன்னு என்ன செஞ்சாங்க, ஒரு யுக்தியை கையாண்டாங்க. அதனால தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹை பாருங்க, அதே போல் வலா தஜஸ்ஸு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீங்க என்று சொல்லிட்டு, வலா யக்தப் பாலுக்கும் வாழலாம், உங்களில் சிலரை புறம்பேசி தெரியாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா 49வது அத்தியாயம் 12வது வசனத்தை அப்படி சொல்லிட்டு போகிறான். அப்போ முதலாவது என்ன சொல்லுகின்றான், நீங்கள் வந்து எண்ணங்கள், இது அப்படி நடந்திருக்குமோ இப்படி நடந்திருக்குமோ, யூகம் வேண்டாம்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதுக்கு மாற்றமா இல்லையா? மாற்றம் உண்டு. அடுத்தது வலா தஜஸ்ஸு, துருவி துருவி ஆராயாதீர்கள். ஏன் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் துருவி துருவி ஆராய்ஞ்சிட்டு போகிறீங்க, அதை விட்டு தள்ளிடுவோமே, அவங்களெல்லாம் பார்த்து கொள்ளட்டும் அப்படி போகணுமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? அதுக்கு மாற்றம். நீங்கள் செஞ்ச தாவா பணி இப்படி அருவருப்பாக பேசியது, கொச்சைப்படுத்தி பேசியது, இந்த குர்ஆன் வசனத்துக்கு நேரடி மாற்றம். என்ன நீங்கள் தாவா செய்கிறீங்க? குர்ஆன்றீங்க, குர்ஆன் ஹதீஸ்னீங்க, குர்ஆன் ஹதீஸை புதைச்சி வச்சுட்டு காலி கீழே மிதித்து போட்டுட்டு என்ன செய்கிறீங்க? இதை செஞ்சுட்டு நாங்கள் குர்ஆன் ஹதீஸ், அவங்க எல்லாம் சஹாபாக்களை பின்பற்றுறாங்க, வழிகேட்டில் இருக்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா
நம்மளை வழிகேடு இன்றைக்கி அவங்களுக்குள்ளே சண்டை பிடிக்கிறாங்க. நீ வழிகேட, நான் வழிகேடா. கிட்டத்தில் ஒரு கிளிப்பை பார்த்துருப்பீங்க, அதையும் பெருமையாக போட்டாங்க, அதையும் பெருமையாக எடுத்து போட்டாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்தாலா எப்படியெல்லாம் அவங்கள அறியாமல் இழிவுபடுத்துகிறான் பாருங்கள். அந்த ஒரு ஜும்மா மேடையில் 2 பேரை ஏற வச்சு 2 பேரும் இறங்குறாங்களே, அசையலாது, எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்னு, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க 2 பேரும் கடைசி என்ன பேசுகிறாங்க, நீ ஜும்மாவுக்கு அதான் சொல்றதுக்கு முன்னாலேயே பயான் செய்ய ஆரம்பிக்கிற, நீ வழிகேடு என்று ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருண்டா, நீங்கள் தான் வழிகேடு, நீங்கள் தான் ஜாகிலத்தில் இருக்கிறீங்க என்று அவர் சொல்கிறார். எங்களை பார்த்து இதுவரைக்கும் அறியாத்தனமாக ஹதீஸில் அணுக தெரியாமல் இதுவரைக்கும் என்ன செஞ்சாங்க, இவர்களெல்லாம் வழிகேடர்கள், சஹாபாக்களை பின்பற்றுறாங்க, சலஃபுகளை பின்பற்றுறாங்க, ஜாகிலியத்துன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அல்லாஹ்தாலா உலகத்துக்கு என்ன காட்டின ஒரே மேடையில் வச்சு 2 பேரையும் மாறி மாறிப்பேன், நீங்கள் தான் வழிகேடு, நீங்கள் தான் வழிகேடு, நீங்கள் தான் ஜாகிலியத். இது அல்லாஹ்தாலா அப்படி தான் கொண்டு வந்து நிப்பாட்டுவான். ஒரு ஹதீஸை எப்படி அணுகிறது, சரி ஒருத்தர் பிள்ளையாக சொல்லிவிட்டு அந்த பிள்ளையை எப்படி திருத்தி கொடுக்கிறது, இதெல்லாம் மார்க்கத்தில் அழகாக தெளிவாக எளிமையாக அழகாக சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் தூக்கி வீசிட்டு, இந்த குர்ஆன் வசனம் தூக்கி வீசிட்டு என்ன செய்கிறது, நாங்கள் அப்படித்தான் மானபங்கப்படுத்துவோம், வந்தால் வரட்டும், இந்த ஓரிரு சில செய்திகளை வச்சு அதுக்கு நான் வாரேன் பாருங்கள். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், புறம் பேசாதீங்க. இப்போ புறத்தை பற்றி ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ததுரூன மல் கீபா, புறம் என்று சொன்னால் என்னவென்று அறிவீர்களா, காலு அல்லாஹ் ரசூல் ஆயிலம், அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிவார்கள். சஹாபாக்கள் சூழ்ந்திருக்கிறாங்க, ரசூலை கேட்குறாங்க, மக்களே, தோழர்களே, நண்பர்களே, புறம் என்று சொன்னால் என்ன அறிவீங்களா, காலு அல்லாஹு ரசூல் ஆயிலம், அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவு எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. ரசூலா அப்படி தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க, என்னது, கால திக்ருக்கு அஹாக்க பிமா எக்ரஹு, அதாவது உங்களுடைய நீங்கள் ஒரு சொல்ல சொன்னால் அதை உங்களுடைய சகோதரன் வெறுப்பான் என்று ரசூலா விளக்கப்படுத்துகிறாங்க கையில். அப்போ ஒரு தோழர் கேட்குறார், அஃபரைத்த இன்கான ஃபி அஹீமா அகூல், யார சொல்லலாம், நான் சொல்கிறது அவர்கிட்ட இருக்குது, யார சொல்லலாம், நான் என்ன வார்த்தையை கொண்டு அவனை விமர்சனம் பண்ணுறனோ, என்ன பேசுகிறனோ, அது அவர்கிட்ட இருக்குது, யார சொல்லலாம், அது புறமா என்று கேட்குறாங்க. கால இன்கான ஃபீஹி மா தக்குலு ஃபக்கத் உத்தப்தஹு, நீங்கள் அவர்கிட்ட இருக்கிற விஷயத்தை சொன்னீங்கன்னு சொன்னால், அவர்கிட்ட இருக்கிற விஷயத்தை சொன்னால் அது நீங்கள் புறம் பேசிட்டீங்க. இல்லம் யகுன் ஃபீஹி மா தக்கூல், நீங்கள் இல்லாத ஒன்று, அவர்கிட்ட இல்லாத விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் ஃபக்கது பஹத்தஹு, நீங்கள் இட்டு கட்டிட்டீங்க என்று சொல்லக்கூடிய செய்தியை முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் ரசூல் என்ன சொல்கிறாங்க, அவர்கிட்ட இருக்கிற, இப்போ நம்ம ஏன்ப்பா பேசுகிறீங்க, அப்படிலாம் பேசாதீங்கப்பா, அசிங்கமாக ஏன் பேசுகிறீங்க, அசிங்கமாக கொச்சப்படுத்துறீங்க, அவர்கிட்ட இருக்கிறதானே நாங்கள் பேசுகிறோம், அவர்கிட்ட உள்ளதான் நாங்கள் பேசுகிறோம், அவர் அசிங்கத்தை தான் நாங்கள் எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு பேசுங்களா, இல்லை இப்பயும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, திருந்திக் கொள்ளுங்க. ஹதீஸுக்கு நேரடியான மாற்றத்தில் போயிட்டு இருக்கிறீங்க. நிர்வாகம் யோசிங்க, தலைமைத்துவம் யோசிங்க. சும்மா அவரை இழிவுபடுத்தணும், இவரை இழிவுபடுத்தணும் என்பதற்காக வேண்டி, உங்கள்கிட்ட பிரிஞ்சு போனவரை கொச்சப்படுத்தும் என்பதற்காக வேண்டி அசிங்கம் பேசாதீங்க. அது பிஜியாக இருந்தாலும் பேசக்கூடாது தான், செய்தி இப்ராஹிமாக இருந்தாலும் பேசக்கூடாது தான், கோவை ரஹமத்துல்லா இருந்தாலும் பேசக்கூடாது தான். மார்க்கத்தை என்ன செய்யுங்க, உங்களுக்குள்ள விஷயத்தை பேசி தீர்த்து கொள்ளுங்க. மார்க்கத்தை மார்க்கமாக அணுகுங்க, மார்க்கத்தை மார்க்கமாக அணுகுங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உங்களோட ஆட்களாக இருந்தால் தவறு தான், அது செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, இன்னும் சீரழிவுக்கு போயிடாதீங்க. நிர்வாகம் நீங்கள் யோசிங்க, நீங்கள் நிர்வாகம் யோசிக்கக்கூடாது. இப்போ வெளியே போட்டவரை எங்களோட ஆள் 2-3 பேர் என்ன செய்கிறாங்க, மாறி மாறி அப்படி கொச்சப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் சிரிக்காதீங்க, அல்லாஹ் சந்தி சிரிக்க வச்சிருவான். அப்போ ரசூல் என்ன சொல்கிறாங்க, அவர்கிட்ட இருக்கிறதான் நான் பேசுகிறேன். அப்போ எவ்வளோ அசிங்கப்படுத்துங்க யோசிச்சு பாருங்க. இப்போ என்ன தவா செஞ்சீங்க. இப்போ இந்த அடிப்படை நாங்கள் பார்க்கும் பொழுது நிறைய குர்ஆன் வசனத்திற்கு, நிறைய ஹதீஸ்களுக்கு நேரடியாக மாற்றம் செஞ்சாங்க என்பது மிக தெளிவு. வெறுமனே சும்மா குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் சொன்னாங்களே தவிர, அதிகமாக இப்படியான விஷயத்துக்கு நேரடியாக முரணாகத்தான் களத்தில், தாவா களத்தில் இருந்தாங்க என்பது 100% உண்மை. அவங்கள ஒத்துக்கொள்வாங்க, அவங்கள ஆளுக்கு ஒத்துக்கொள்வாங்க, உண்மைத்தான். ஏன்னா மறக்கையிலாவே எல்லாம் இன்றைக்கு பதிவில் இருக்குது. பேசின வார்த்தைகள், பேசப்பட்ட வார்த்தைகள், எப்படி விமர்சனம் பண்ணாங்க, எப்படி பேசினாங்க, எல்லாம் பதிவில் இருக்கிறதாக யாரும் மறைக்கவும் இயலாது, மறுக்கவும் இயலாது. விரும்பியோ விரும்பாமலோ குளில் ஹக்கவளவுக்கான முர்ரா என்ற அடிப்படையில், அதாவது கசப்பாக இருந்தாலும் உண்மை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், கசப்பாக இருந்தாலும் உண்மை ஏற்றுக்கொண்டு ஆக வேணும். சரி, அது ஒரு பக்கம். இப்போ நபியவங்க ஆதாரம் காட்டுறாங்க. நபியவங்க அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் அவரை இப்படி கொச்சப்படுத்தினாங்க, இப்படி மானபங்கப்படுத்தினாங்க. ஃபாத்திமத்து பின்த் கைஸ் ரலியல்லாஹு தாலா அன்ஹா அவங்க கேட்குற நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவங்களையும் அபு ஜஹம் அவங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொச்சைப்படுத்தினாங்க, மானபங்கப்படுத்தினாங்க. இப்படி ஒரு பட்டியல் போடுறாங்களா இல்லையா? சரி, நபி அவங்களுக்கு இது பேசுவதற்கு அனுமதி இருக்குதா இல்லையா? அப்படியான செய்தி அவங்களை பார்க்கல.
ஏன்னா நபி அவங்க எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாங்க? மார்க்கத்தை வந்து தெளிவுபடுத்துவதற்கு, மார்க்கத்தை விளங்கப்படுத்துவதற்கு, வியாக்கியானம் செய்வதற்கு. அல்லாஹ் அப்படித்தான் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வகையை மக்கள் மன்றத்தில் கொடுக்கணும், அதை தெளிவுபடுத்தணும், அதுக்கு மக்களுக்கு சந்தேகம் வரக்கூடிய நேரத்தில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும். அப்போ சில சம்பவங்கள் நடக்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்டா, அதை கண்டிக்கிற மாதிரி நபி அவங்கள வச்சு கண்டிக்கிற மாதிரி வச்சு அதை சட்டமாக ஏற்றி கொடுப்பான், திருத்தி கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்து இப்படி பேசினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து எதற்காக வேண்டிய உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள்? மக்களுக்கு மார்க்கத்தை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி. சில சம்பவங்கள் நடக்கும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் சில சம்பவங்களை கண்டித்து எச்சரித்து, அது நபி தோழியாக இருக்கலாம், நபி தோழராக இருக்கலாம், எச்சரித்து என்ன செய்வார்கள்? மார்க்கத்தை உலக மக்களுக்கு, உலகம் அழிகின்ற வரை வருகின்ற மக்களுக்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள்? கொடுக்கக்கூடிய செய்தியைத்தான் குர்ஆன் ஹதீஸ் எங்க சொல்லி காட்டு. சரி பாருங்கள், ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அல்லாஹ்விட்ட வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், நான் யாரையாவது ஏசினால் அல்லது நான் யாரையாவது அடித்தால் அல்லது நான் யாரையாவது சபித்தால் அதை வந்து அவங்களுக்கு வந்து பாவ பரிகாரமாக ஆக்கிரு, அருளாகவும் பாவ பரிகாரமாக ஆக்கிரு, நன்மையாக ஆக்கிறேன் என்று நான் அல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த ஹதீஸெல்லாம் ஏன் உங்கள் பார்க்கல? யோசிச்சு பாருங்கள். ரசூலுல்லாவுக்கு பிறரை ஏசுறதுக்கு அல்லாஹ் உரிமையை கொடுத்துருக்கிறான். அதே போல் வந்து சபிக்கிறதுக்கு உரிமையை கொடுத்துருக்கிறான். இப்போ நாங்கள் வந்து ரசூலா சபிச்சிருக்கிறாங்க, ஆகவே நாங்கள் சபிக்கிறோம், அந்த ஹதீஸ் ஆதாரம் போட முடியுமா? ரசூலா வந்து அடிச்சிருக்கிறாங்க, ஆகவே நாங்களும் அடிக்கணும், ஹதீஸ் எடுக்க இயலுமா? ரசூலாவுக்கு கொடுத்த சலுகை அது ரசூலாவுக்கு கொடுத்த தனிப்பட்ட உரிமை. அது பாருங்கள் ஹதீஸை அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க. முஸ்லிம்னு சொல்லக்கூடிய ஹதீஸில் வந்து 5069வது ஹதீஸ், நிறைய ஹதீஸ் வருது. அதில் வந்து அல்லாஹும்ம இன்னமா முஹம்மதுன் பஷருன், ரசூலா சொல்கிறாங்க, யா அல்லாஹ் நான் முஹம்மது ஆகிய நான் ஒரு மனிதன். அல்லாஹ்ட்ட பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, யக்லபு கமா யக்லபுல் பஷர், ஒரு மனிதர் எப்படி கோபிப்பாரோ அதே போன்றுதான் நானும் என்ன செய்கின்றேன்? கோபமுடையவனாக இருக்கின்றேன், நானும் கோபிப்பேன், அது எனக்கும் கோபம் வரும். வ இன்னி கதித்தஹத்து இந்த கஹதன், நிச்சயமாக நான் உன்னிடத்தில் ஒரு உடன்படிக்கையை, ஒரு ஒப்பந்தத்தை என்ன செய்கின்றேன், லன் துஹ்லிஃபனீஹி, அதுக்கு நீ என்ன செய்யக்கூடாது? மாறு செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு, ஃபஅய்யுமா முஃமின் ஆதைத்துஹு, நான் யாராவது ஒரு முஃமினை நோவினை படுத்திருந்தால் அல்லது சபப்துஹு, அவரை நான் ஏசி இருந்தால், அவ் அல்லது ஜலத்துஹு, அவரை அடித்திருந்தால், ஃபஜ்அல்ஹா லஹு கஃபாரத்தன், அதை வந்து அவருக்கு பாவத்துக்கான பரிகாரமாக ஆக்கியரு. வ குர்பத்தன் துகர்ரிபுஹு பிஹா இலைக்க யௌமல் கியாமா, மறுமை நாளில் அதாவது உனக்கு நெருக்கமான ஒரு அடியாராக ஆக்கிவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய, அதாவது அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் பண்ணக்கூடிய ஒரு செய்தி நாங்கள் பார்க்குறோம். இப்போ ரசூலா என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, அல்லாஹ்ட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. என்ன ஒப்பந்தம்? நான் யாரையாவது ஏசினால், நான் யாரையாவது அடித்தால், நான் யாரையாவது அதாவது சபித்தால், இப்படி என்ன செய், அதுக்கு பகரமாக அவனை பாவங்களை மன்னிச்சிரு, அதே போல் உனக்கு நெருக்கமாக மறுமையில் ஆக்கிரு. அப்போ இந்த ஹதீஸில் எதை காட்டுது? நபி அவங்க யாரெல்லாம் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏசுனாங்களோ அல்லது குறையாக சொன்னாங்களோ இதில் என்ன காட்டுது? அதே போல் யாரை சபித்தாங்களோ இதில் என்ன காட்டுதுன்னு சொன்னால், பாவத்துக்கான பரிகாரம். நாங்கள் ஆதாரம் எடுக்க இயலுமா? நபி அவங்க ஏசிக்கிறாங்கிறதுக்கு எடுக்க இயலுமா? நபி அவங்க வந்து சபிச்சிருக்கிறாங்க என்பதற்கான எடுக்க இயலுமா? எடுக்கவே இயலாது. அப்போ உங்கள் ஹதீஸ் அணுகிய முறைகள் பிழை என்பதையும் மிக நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதே போல் பாருங்கள், 2 பேர் ரசூலாட்ட வாராங்க, வந்து என்ன செய்கிறாங்க? பேசி இப்போ ரசூலாவுக்கே கோவம் வந்துருச்சு. கோவம் வரவ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த 2 பேரை சபிக்கிறாங்க. ஃபலஅனஹுமா, அந்த 2 பேரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கின்றாங்க. வஸப்பஹுமா, இன்னும் அந்த 2 பேரை ஏசுகிறாங்க. இது முஸ்லிம்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் கிணத்துல 5066வது ஹதீஸில் இருக்குது. 2 பேர் ரசூலாட்ட வந்துடுறாங்க, வந்து சபையிலேருந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த 2 பேரும் சண்டை பிடிச்சி ரொம்ப உச்சக்கட்டம் ஆகிட்டாங்க. ரசூலாவுக்கு அப்படி கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து ஃபலஅனஹுமா, அந்த 2 பேரையும் நபி அவங்க சபிக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸை நாங்கள் ஆதாரம் பிடிச்சிக்கிட்டு நபி அவங்க சபிச்சிருக்கிறாங்க, ஆகவே நாங்களும் சபிப்போம், ஆதாரம் பிடிக்க இயலுமா? அல்லது சப்பஹுமா, அந்த 2 பேரையும் நபி அவங்க ஏசுனாங்க,
இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு நாங்கள் நபி அவங்க வந்து 2 பேரையும் ஏசிருக்கிறாங்க, ஆகவே நாங்கள் இந்த 2 பேரையும் ஏசுவோம் என்று ஏச முடியுமா? முடியாது. ஆகவே நீங்கள் அணுகிய முறைகள், பிறரை அசிங்கமாக கொச்சைப்படுத்தியது, மானபங்கப்படுத்தியது, அவனோட மானத்தில் கை வச்சது, இது எல்லாம் நேரடியாக 100க்கு 100% குர்ஆனுக்கு முரண், ஹதீஸுக்கு முரண். நபியர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகையை கூட சரியாக நீங்கள் விளங்காமல், நபியர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை கூட சரியாக நீங்கள் விளங்காமல் என்ன செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் தாவா களத்தை தவறாக அணுகி அதிகமான மக்களுடைய உள்ளங்களை நோவினைப்படுத்திக்க என்பது வந்து தெளிவு என்பதை திருத்திக் கொள்ளுங்க. நீங்கள் அதை ஒத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இப்படியெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம், தாவா செஞ்சிட்டோம், அதனால தான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த அளவுக்கு நிப்பாட்டினான்னு சொல்லி திருந்தக்கூடிய நிலையை நீங்கள் கொண்டு வாங்க. அதே போல் பாருங்கள், இன்னும் நிறைய செய்திகள் நாங்கள் பார்க்கலாம். எப்படின்னு சொன்னால், பொதுவாக இப்போ நபிஸல்லா அலைஹிஸ்ஸலாம் வந்து மானபங்கப்படுத்தினாங்க, இப்படி அசிங்கமாக பேசினான்னு சொல்கிறாங்க தானே. ஏனைய ஹதீஸில் பாருங்கள், லம் யகுன் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன். நபிஸல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது அவர்கள் அருவருப்பாகவோ அல்லது அசிங்கமாக பேசக்குள்ளாக இல்லை என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அவங்க இயற்கையிலேயோ அல்லது யதார்த்தமாகவோ அசிங்கமாகவோ அருவருப்பாக பேச மாட்டாங்க என்பதை வந்து இந்த ஹதீஸில் பார்க்கும். அதே போல் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னை, அதாவது நான் 10 வருடம் அவங்கள்ட்ட வந்து பணிபுரிஞ்சிருக்கிறேன், வேலை செஞ்சுருக்கிறேன், ஹாதிமா வேலை செஞ்சுருக்கிறேன், ஒரு தடவை கூட சீ என்று சொன்னது கிடையாது. அந்த அளவுக்கு நபி அவங்க பக்குவமானவர்கள், அழகாக பேசக்கூடியவர்கள். இப்படியெல்லாம் நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோன்னு சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ நபி அவங்க அருவருப்பாக பேசுவாங்களா, அசிங்கமாக பேசுவாங்களா? அப்போ என்ன விஷயம்? மார்க்கத்தை திருத்தி கொடுப்பதற்காக வேண்டி ஒரு தவறை காண்ற நேரத்தில் நபி அவங்களுக்கு உரிமை இருக்குது. நபி அவங்க வஹியோட தொடர்பாக இருக்கிறாங்க. மக்கள் பிழைகள் செய்கிற நேரத்தில், அது சஹாபாக்களாக இருந்தாலும் யாராக பிழை செய்கிற நேரத்தில் இது பிழை என்பதை சுட்டி காட்டி என்ன செஞ்சுக்கிறாங்க, திருத்தி கொடுத்துருக்குறாங்க. அதனால் சபையை விட்டு தூக்கி வீசுறது, அருவருப்பாக பேசுறது, அசிங்க, அப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவங்க பிழையாக சொல்கிறாங்களே தவிர அது உண்மை கிடையாது என்பதை தெளிவாக விளையம் கொள்ளுங்கள். அதே போன்று பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்கிறதுக்காக வேண்டி சில யூதர்கள் வராங்க. அந்த யூதர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நபி அவங்களுக்கு வந்து சலாம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? அஸ்ஸாமு அலைக்குன்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்குன்னு சொல்லலை, அஸ்ஸாமு அலைக்கும்ன்றாங்க. ரசூலா என்ன சொல்கிறாங்க? அலைக்கும், அதாவது ரசூலா வந்து அலைக்கும்னு மூலமாக இருந்துடுறாங்க. உள்ளே இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்கிறாங்கண்டா, அலைக்கும் சாமு வத்தாமுன்றாங்க. உங்களுக்குத்தான் இழிவும் மரணம்ன்றாங்க. சாமுன்னு சொன்னால் மரணம். நபி உங்களை பார்த்து அந்த யூதர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் அப்படின்ட்டாங்க. ரசூலா சூசகமாக அலைக்குன்னு முடிச்சுக்கிட்டாங்க. உள்ளே இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கோவம் வந்துருச்சு. என்ன சொல்கிறாங்க? அஸ்ஸாமு வத்தாமு அலைக்கும் அஸ்ஸாமு வத்தாமுன்றாங்க. உங்களுக்குத்தான் இழிவும் சாபமும், அதாவது மரணம்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் போனதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொல்கிறாங்க, வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஆயிஷா லா தகூனி ஃபாஹிஷா. ஆயிஷா, அருவருப்பாக பேசாதன்றாங்க, அசிங்கமாக பேசாதீங்க. புகாரில் 6024வது ஹதீஸ் இலக்கம், முஸ்லீமில் வந்து 4373வது ஹதீஸ் இலக்கம். இங்கே ஆயிஷா என்ன சொன்னாங்க? அந்த யூதர்கள் எதை சொன்னாங்களோ அதை தான் சொன்னாங்க. ஒரு வார்த்தை கூட சொன்னாங்க, மரணம்னு சொன்னாங்க. அதே தான் ஆயிஷா நாயா மரணம், உங்களுக்கு தான் மரணம்டாங்க. கூட என்ன செஞ்சாங்க? அதுதாமும், அதாவது இழிவு என்ன சேர்த்து சொன்னாங்க. அதை கூட ரசூல் என்ன சொல்கிறாங்க? பாதிக்கப்பட்டவங்க ரசூல்லா தான், பாதிக்கப்பட்டவடைய மனைவி தான் சொல்கிறாங்க, பரவாயில்ல எனக்கு சப்போர்ட்டாக தான் என் மனைவி பேசிக்கிறாங்க, நல்ல முதுகை தட்டி கொடுக்கல சொன்னதை கூட ரசூல் என்ன சொல்கிறாங்க? அவங்கள நீங்கள் அப்படி பேசுனது பிழை ஆயிஷா, அருவருப்பாக பேசாதீங்களா, தக்கூனி ஃபாஹிஷான்றாங்க. ஆயிஷா லா தக்கூனி ஃபாஹிஷா, நீங்கள் அருவருப்பாக பேசாதீங்கன்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறேன்டா. எங்கே நீங்கள் இருக்கிறீங்க? முதலாவது குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்லிக்கிட்டு எப்படி நீங்கள் அருவருப்பாக பேசுனீங்க, அசிங்கமாக பேசுனீங்க, எத்தனை செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அதே போல் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய செய்தி நாங்கள் பார்க்கலாம். வலா தஹாசது, நீங்கள் ஒருவருக்குள்ள என்ன செய்யக்கூடாது, அதாவது பொறாமைப்படக்கூடாது. வலா தபாகலு, நீங்கள் ஒருவருக்கொரு கோபிக்கக்கூடாது. அதே போல் வலா ததாபரு, இப்படி நிறைய சொல்லிட்டு வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது. வலா யஹ்கிருஹு, யாரையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கேவலப்படுத்த வேண்டாம், கேவலப்படுத்தக்கூடாது என்ற செய்தி வந்து முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் 5010வது ஹதீஸ் இலக்கத்தில் இருக்குது. எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? எப்படி நீங்கள் பேசுகிறீங்க? முதல்ல இப்படியான ஹதீஸை வச்சுக்கிட்டு ரசூலா சொல்கிறாங்க, கேவலப்படுத்தாதீங்கன்றாங்க, அசிங்கப்படுத்தாதீங்கன்றாங்க, அருவருப்பாக பேசாதீங்கன்றாங்க. எத்தனை செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு செய்தியில் பாருங்கள், ஈயாக்கும் வல்லன்ன,
அதாவது சந்தேகிப்பதை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். ஃபஇன்னல் லன்ன அக்தபுல் ஹதீஸ், அதாவது நிச்சயமாக எண்ணங்கள் என்ன செய்யும் சொன்னால், அதாவது அதிகமாக செய்திகளில் பொய்யாக இருக்கும், பொய்யத்தான் கொண்டு வரும் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. வலா தஹஸ்ஸசு, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, துருவி துருவி அதாவது கேட்கக்கூடாது. அதே போல் வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயக்கூடாது. முஸ்லிம்ல சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் 5006வது ஹதீஸ் இலக்கத்தை நாங்கள் பார்க்கலாம், நிறைய செய்தியில் பார்க்கலாம். அப்போ இந்த செய்திகள்லாம் காலில் மிதிச்சுட்டு தானே நீங்கள் தாவா காலத்தில் இருந்தீங்க. நீங்கள் பேசுகிற நேரத்தில் காலு கீழே தானே போட்டு மிதிச்சிங்க. பிறரை கேவலப்படுத்தக்கூடாது, பிறர் துருவி துருவி ஆராயக்கூடாது, துருவி துருவி கேட்கக்கூடாது. அதே போன்று பிறரை இழிவாக எண்ணக்கூடாது, இப்படி மானத்தை நீங்கள் இழிவுபடுத்தக்கூடாது. எத்தனை செய்திகள் இருக்குது. அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய இப்படியான உபதேசங்கள், நபிகள் சொல்லக்கூடிய இப்படியான உபதேசங்கள், அதிலும் நபியவங்களுக்கு அதாவது சொந்தமாக்கி கொண்ட உரிமையாக இருந்த செய்தியும் கூட விளங்காமல் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால், நபியவங்களே மானபங்கப்படுத்துகிறாங்க என்றால், நபியவங்களே இப்படி பேசுகிறாங்க என்றால் நாங்கள் ஏன் பேசக்கூடாது? அப்போ உங்களுக்கு ஹதீஸ் அணுக தெரியல தானே. அப்போ இத்தனை ஹதீஸை நீங்கள் மறுத்திருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒன்றைய அணுக தெரியாமல் நீங்கள் மறுத்திருக்கிறீங்க. இந்த சாதாரண விஷயத்தை கூட உங்களுக்கு லேசாக விளங்கிக் கொள்ள இயலாத அளவுக்கு, லேசாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு குர்ஆனும் ஹதீஸும் பரவலாக பேசக்கூடிய ஹதீஸை கூட நீங்கள் புரிஞ்சு கொள்ளாத அளவுக்கு நீங்கள் ஹதீஸில் அணுகிருக்கிறீங்கன்னு சொன்னால், இது வரைக்கும் தூக்கி வீசப்பட்ட ஹதீஸை எப்படி நீங்கள் அணுகியிருப்பீங்க? நாங்கள் வாரம் ஒவ்வொன்றா, ஏற்கனவே தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் வாரம். அன்புக்குரியவர்களே, இப்போ இப்படித்தான் இவர்கள் என்ன செய்கிறாங்க, சும்மா 4 விஷயத்தை 4 ஆர்ப்பாட்டம் 4 பேச்சு அப்படி இப்படி காட்டி நாங்கள் தான் சமுதாயத்துக்காண்டி உள்ள போராளிகள், களத்தில் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க எத்தனை பேர் கூட்டம் செஞ்சுருக்கிறாங்க, ஒன்றுமில்லைன்னு சொல்லி ஹதீஸை குர்ஆனையும் ஹதீஸையும் கொச்சப்படுத்திய தவிர ஒன்றுமே கிடையாது. அன்புக்குரியவர்களே, அதே போல் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது ஒரு மனிதனுடைய குறையை இந்த உலகத்தில் நீங்கள் மறைத்தால் அல்லாஹ் மறுமை நாளில் உங்களுடைய குறைகளை மறைப்பான். முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் 5050வது ஹதீஸ் இலக்கத்தை அங்கே பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் எங்கே போச்சு இந்த ஹதீஸ் எல்லாம்? நீங்கள் மறைக்கணுமா மறைக்கக்கூடாதா? அவன் அப்படி செஞ்சான், அவன்ட பொண்டாட்டி இப்படி விபச்சாரி, இவன்ட பொண்டாட்டி விபச்சாரி, இவனை பொண்டாட்டி இவன் மூஞ்சி மூடிட்டு எங்கே யாரோடைய போறா, இவன் ஒரு பொண்ணையன், இவர் பொம்பளையை விட மாட்டான், ஒரு ஆம்பளையை விட மாட்டான். அப்படி உண்மையாக இருக்கட்டுமே, நீங்கள் பழி சுமத்துற ஆள், குற்றம் சாட்டுற ஆளுக்கு வந்து உண்மையாக இருக்கட்டுமே. இஸ்லாம் என்ன சொல்லுது? வெளிக்கொண்டு வர சொல்லுதா? மறைக்கத்தான சொல்லுது. அப்போ இந்த அறிவு கூட தெரியாத அளவுக்கு, இப்படித்தான் அணுக வேண்டும் என்ற தெரியாத அளவுக்கு நீங்கள் மார்க்கத்தை அணுகிருக்கீங்கன்னு சொன்னால் என்ன இஸ்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் என்ன குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வருவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்பாக நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஹதீஸை நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம். 3 விஷயத்தை மையப்படுத்தி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஹதீஸ் அப்படியே சரியான ஹதீஸை தூக்கி வீசுகிறாங்க. நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன போல் ஆபாசமா இல்லையா, இது போல் ஆபாசங்கள் வேறு வேறு செய்திகள் இருக்கிறதா இல்லை என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் கொண்டு வருவோம். அதே போல் இட்டுக்கட்டப்பட்டிருக்குது இந்த செய்தி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்து, அதாவது சஹாபாக்கள் காலத்தில் பேசப்பட்டிருக்குதா இல்லையா, இந்த சாலிம் ரலியல்லாஹு தஆலா செய்தி பேசப்பட்டிருக்குதா இல்லையா, அல்லது இவர்கள் சொல்வதை போன்று இட்டுக்கட்டப்பட்டதா அல்லது இவர்களாக இட்டுக்கட்டி சொல்கின்றார்களா என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வரும். அதே போன்று குர்ஆனுக்கு முரணா இல்லையா என்பதையும் தெளிவுபடுத்தக்கூடிய நிகழ்வாக இன்ஷா அல்லாஹ் அடுத்தது உங்களை சந்திக்க இருக்கின்றோம். அதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.